ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூற்றாண்டு வரைக்கும் மனிதர்களுடைய மகத்தான கண்டுபிடிப்புல சக்கரங்கள் தான் நம்ம முதன்மையா பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்நாளில் பல முறை ட்ரெயினில் ஏறி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரெயினுக்கு முக்கியமான சக்கரங்களை பற்றி என்னைக்காவது நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? சக்கரங்களை பற்றிய சில அதிசயமான தகவல்களை இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சக்கரங்கள் பொதுவாக ரெண்டு விதமான மெட்டீரியலில் தயாரிக்கிறாங்கங்க. ஒன்று ER8 அப்படிங்கிற கார்பன் ஸ்டீல் அப்படிங்கிற மெட்டீரியல்லேருந்து தயாரிக்கிறாங்க. ஸ்டீலில் 0.55% கார்பன் சேர்த்து சக்கரங்களை தயாரிக்கும் போது சக்கரத்தினுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகரிக்குது. அதுக்காக கார்பன் ஸ்டீலில் சக்கரங்களை தயாரிக்கிறாங்க. இதை விட அட்வான்ஸ்டு லெவல் என்ன அப்படின்னா அலாய் ஸ்டீல் 42 குரோமியம் மாலிப்டேட் அப்படிங்கிற மெட்டீரியலை ஸ்டீலில் சேர்த்து உருவாக்கக்கூடிய அலாய் ஸ்ட்ரென்த்து இன்னும் பலம் மிக்கதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் சக்கரங்கள் தயாரிக்கிறாங்க. இந்த சக்கரங்கள் எந்த விதமான வெஹிக்கிளுக்கு பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து சக்கரங்களோட வெயிட் இருக்குதுங்க. பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்தால் சுமார் 230 கிலோலேருந்து 680 கிலோ வரைக்கும் ஒரு சக்கரம் இருக்குங்க வெயிட்டு. இதே குட்ஸ் ட்ரெயின் அப்படின்னா அதனுடைய வெயிட் 900 கிலோகிராம் வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு ட்ரெயினுக்கு எத்தனை சக்கரங்கள் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ட்ரெயினில் எத்தனையோ தூரம் ஏறுறோம், என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் வீல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீல், அந்த பக்கம் ஒரு வீல், நடுவில் ஒரு ஆக்சில். இதுக்கு ஒரு ட்ரெயின் வீல் செட்டுன்னு பேருங்க. இது ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 4 செட்டில் இருந்து 6 செட்டு வரைக்கும் இருக்கும். அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 8 வீல் அல்லது 12 வீல் வரைக்கும் இருக்குங்க. அது எவ்வளோ வெயிட்டை சுமக்குதுங்கிறத பொறுத்து இந்த வீல்களினுடைய எண்ணிக்கை மாறும். ஒரு ட்ரெயின் வீல் செட்டினுடைய காஸ்ட் 20,000 70,000 ரூபாய் வரைக்கும் ஆகுங்க. அதாவது அது கார்பன் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டதா அல்லது அலாய் சேர்ந்த ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டதா, எவ்வளவு லோடு தாங்கணும், இதெல்லாம் பொறுத்து அந்த ஒரு ட்ரெயின் வீல் செட் 20,000 70,000 ரூபாய் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகுதுங்க. இவ்வளோ அதிமுக்கியமான ரயில் சக்கரங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுதா அப்படின்னா எஸ், உற்பத்தி செய்யப்படுது. ஆனால் இந்தியாவின் தேவைகள் மிக மிக அதிகங்க. வருஷத்துக்கு சுமார் 75,000 சக்கரங்களை இந்தியாவில் தயாரிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இப்போ இந்த வந்தே பாரத் இந்த மாதிரி அதிவேக ரயில்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக நமக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் சக்கரங்கள் தேவைப்படுதான். ஸோ இந்த டெஃபிஷியன்சியை மீட் அவுட் பண்ணுறதுக்காக நாம் ரஷ்யா, உக்ரைன், சீனா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து நாம் இம்போர்ட் பண்ணுறோம் சக்கரங்களை. இப்போ ரஷ்யா அண்டு உக்ரைன் போர்னால அங்கேருந்து நம்ம சக்கரங்களை பெற முடியலை. அதுக்காக இப்போ நம்ம மேக்சிமம் சைனாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் உற்பத்தியை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பெரிய மெகா தொழிற்சாலையான கும்மிடிப்பூண்டியில் ரயில் சக்கர தொழிற்சாலை வரப்போகுதுங்க. வர்ற மார்ச்சில் உற்பத்தியை தொடங்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கமெண்ட்டை நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.